நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நேற்றைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா விளையாடின இந்த T20 மேட்ச் ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக பார்த்தோம். அதில் இந்தியா கஷ்டப்பட்டு போராடி வின் பண்ணி எப்படியோ கப்பை ஜெயிச்சிட்டாங்க. ரெண்டாவது முறையாட்டம், அதுவும் 17 வருஷத்துக்கு பிறகு ரெண்டாவது T20 வேர்ல்டு கப்பை ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா அணியினர் எடுத்துட்டாங்க. அது ரொம்ப உண்மையிலேயும் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இதில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 176 ரன்னுக்கு 7 விக்கெட் அப்படிங்கிற இதில் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ரெண்டாவது சேசிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியாவோட ஸ்பின்னர்ஸோட பவுலிங் எல்லாம் நல்லா அடித்து துவைச்சாங்க. குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் இவங்க வீசின 4 ஓவரில் 45-49 ரன்களை தறிக்க விட்டாங்க. கடைசி 5 ஓவரில் 30 பாலுக்கு 30 ரன், அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ எல்லாருமே நினச்சது இந்தியா வின் பண்ணுறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அந்த மாதிரிப்பட்ட டைமில் தான் டேவிட் மில்லர் அண்ட் ஹென்ரி கிளாசன் அவங்களோட விக்கெட் அடுத்தடுத்து இழந்தாங்க. இதில் அந்த டேவிட் மில்லரோட கேட்ச் சூரியகுமார் யாதவ் பவுண்டரி லைன் பக்கத்துலன்னு பிடிச்சார். அது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கேட்ச். அது இப்போது நம்ம பார்க்க போகிறோன்னா டிவி ரிப்ளேயில் அது லைட்டாக அவரோட கால் இந்த இதில் ஒரு சின்ன அளவு டச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெசிஷன் தேர்ட் அம்பையர் கையில் கொடுத்துட்டாங்க. தேர்ட் அம்பையர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ஏற்றுக்க முடியும். ஆனால் நம்ம பார்க்கணும், இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமு பல வாட்டி இந்த வேர்ல்டு கப்பு செமிஃபைனல், ஃபைனல் அப்படின்ட்டு பக்கத்தில் வராங்க. அவங்க எவ்வளவு தான் போராடினாலும் அவங்களோட துரதிருஷ்டமோ என்னமோ தெரியல, அவங்களால எந்த வித கப்புமே இது பண்ண முடியல. ஆனால் இப்போ அந்த கேட்சை பார்க்கக்கூடிய யாருனாலுக்குமே தெரியும், அவரோட கால் லைட்டாக ஒரு லைனில் டச் பண்ணுது. அதனால் கண்டிப்பாக அது விக்கெட் கிடையாது. அது கண்டிப்பாக சிக்ஸர் கொடுக்க வேண்டியது. இப்போ ஒருவேளை அந்த பாலை அவங்க சிக்ஸர் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அவங்க வின் பண்ணுறது அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் டேவிட் மில்லர் செம்ம ஃபார்மான ஒரு பேட்ஸ்மேனு. அவர் கூட ஒரு 4 பால் ஃபேஸ் பண்ணி அதில் ஒரு 4 ஒரு 6 அடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக அந்த டீமை வின் பண்ணக்குள்ள சாத்தியம்தான் அதிகமாக இருந்துச்சு. எப்படி இனி ரிசல்ட்டை மாற்ற முடியாது. இந்தியா ரெண்டாவது முறையாட்ட கப்பை வின் பண்ணிட்டாங்க. இதில் இந்தியா டீம் மேலே எந்த தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்னா இது அம்பையரோட டிசிஷன். ஸோ எனிவே இந்த வேர்ல்டு கப்போட ராகுல் டிராவிட் தன்னோட பயிற்சியாளர் அப்படிங்கிற பதவியில் விலகிறாரு. மேலும் இந்தியாவோட சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே T20 ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாங்க. இனி அவங்க 50 ஓவர் அண்டு டெஸ்ட் ஃபார்மேட் ரெண்டுலேயே நல்ல மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல டீமுக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பை அளிப்பாங்கன்னுட்டு நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.